பகவானை பார்த்து கொஞ்சுகிற விஷயம், சோப்பு போடுகிற விஷயம், முக்திக்காக செய்கிற இந்த விஷயம் அப்படி ஆபீஸ்ல வந்து நம்ம மேலதிகாரியையும் செய்வது போல் ஆகிவிட்டது. இறைவனை ஏன் இப்படி கொஞ்சுகிறோம்? திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். நல்ல வேளை நான் திருவாசகத்தில் உருகவில்லை. மாணிக்க வாசகர் வந்துட்டு முழுக்க 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 இறைவனை கொஞ்சுகிறார், கெஞ்சுகிறார், அழுது அடம்பிடிக்கிறார். ஒரு கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அப்பா அப்பா என்ன பெத்த அப்பா ஈஸ்வரான்னு சொல்லி ஓன்னு அழுதுருவார். ஓம் நம சிவாய நமக. அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன். கடவுளை ஏன் இப்படி கொஞ்சுகிறீர்கள் என்கிற தலைப்பிலே பேசுவதற்கு அமர்ந்திருக்கிறேன். இது மிக சமீபத்தில் எனக்கு கிடைத்த ஞானம். அதை அப்படியே உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக அமர்ந்திருக்கிறேன். அதற்கு முன்பு வரை நானும் கடவுளை கொஞ்சிக் கொண்டுதான் இருந்தேன் என்கிற உண்மையை இந்த இடத்தில் பதிவு செய்துவிட்டு அப்படியே தலைப்பிற்குள் இறங்கலாம். பெருமக்களே, எனக்கு தெரிந்து ஒரு சாமானிய மனிதனிலிருந்து ஆரம்பித்து மகான்கள் வரைக்கும் அனைவருமே கடவுளை கொஞ்சிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்கிற இந்த முதல் புள்ளியை தொட்டு இந்த உரையை நான் அப்படியே தொடர்கிறேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னை பார்ப்பதற்கு ஒருத்தர் வருவார். ஆஜான பாகுவாக இருப்பார், 6 அடி உயரத்தில் இருப்பார். அவரை பார்க்குறதுக்கு நடிகர் பிரகாஷ்ராஜ் மாதிரி இருக்கும். வெள்ளைச்சட்டை, வெள்ளை வேஷ்டி, கழுத்தில் நிறைய ருத்ராட்சம் போட்டிருப்பார். ஒரு தேஜஸ் அவர் முகத்தில் இருக்கும். அவர் காரில் வருவார். அவருடைய உதவியாளர்கள் மாதிரி ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. நல்ல பணக்காரர் அவர். அவர் வந்துட்டார்னாலே அடுத்த ஒரு 1 மணி நேரத்துக்கு அவர் தான் பேசுவார். எனக்கு ரொம்ப ரெஸ்ட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. நான் பேசுகிறது மிச்சம். என் எதிரே அமர்ந்திருக்கும் ஒரு 10-15 மக்கள் எல்லோரும் அவரையே கவனித்து கொண்டிருப்பார்கள். அப்படி என்னதான் அவர் பேசுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனை கொஞ்சுன்னு கொஞ்சிருவார். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அப்பா அப்பா என்னை பெத்த அப்பா ஈஸ்வரான்னு சொல்லி ஓன்னு அழுதுருவார். நான் இதை கிண்டலுக்காக சொல்லவில்லை. ஆனால் அதன் சாரமாகிய இறைவனை ஏன் இவ்வளவு கொஞ்சுறோம் அப்படிங்கிறத தொட்டுவிட்டு இன்னொரு உதாரணத்தையும் நான் சொல்கிறேன். என்னை சந்திப்பதற்கு இந்த கிரிவல பாதையிலேயே ஒரு சாமியார் அவர் வந்தார். அவர் இப்பொழுது இல்லை, இறைவனடி சேர்ந்து விட்டார். அவர் என்னை ஒரே ஒரு முறை தான் வந்து சந்தித்தார். ஒரு 1/2 மணி நேரம் என்னிடம் வந்து பேசினார். அப்படி பேசும் பொழுது அவர் மட்டுமே பேசிக்கொண்டிருந்தார். நான் அவர் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தேன். பேசி முடித்துவிட்டு அவர் கிளம்பும் பொழுது நான் 2 கைகளையும் கூப்பி அவருக்கு நான் நமஸ்கரித்தேன். அப்பொழுது அவர் சொன்ன பதில், நான் அந்த ஈஸ்வரனை தவிர வேறு யாரையும் வணங்குவதில்லை. அவர்தான் என் உயிர், அவருக்கு நான் உயிர், அவர் என் செல்லப்பிள்ளை, எனக்கு அவர் செல்லப்பிள்ளை, இப்படியெல்லாம் சொல்லிட்டு அவரை தவிர நான் வேறு யாரையும் நமஸ்கரிப்பதில்லை என்று சொல்லிவிட்டு சென்றார். மறுபடியும் இதை நான் கிண்டலுக்காக நான் சொல்லவில்லை. அதன் சாரமாகிய இறைவனை ஏன் இப்படி கொஞ்சுகிறோம் என்று எடுத்துவிட்டு இப்படி ஒரு சாமானிய மனிதனிலிருந்து மகான்கள் வரைக்கும் பார்த்தோன்னா, இப்போது மகான்களுடைய செய்யுள்கள்லாம் இருக்குது. அந்த செய்யுள்களெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா எவ்வளவு இறைவனை கொஞ்சி இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த புள்ளியை மட்டும் பார்க்கிறோம். அப்பா, பித்தா, பிறைசூடா, அவரே இவரே. இதில் நான் ரொம்ப உச்சபட்சமாக திருவாசகத்தை பார்க்கிறேன். மாணிக்க வாசகர் எழுதிய அந்த திருவாசகத்தை நான் பார்க்கிறேன். இந்த உலகத்திலேயே இறைவனை தூக்கி கொஞ்சிய ஒரு மகான் அப்படின்னா மாணிக்க வாசகர் தான். அவரை போல் யாருமே இறைவனை கொஞ்சுவதற்கு மறுபடியும் இந்த பூமியில் பிறக்கக்கூட முடியாது. அந்த அளவுக்கு இறைவனை தூக்கி உருக்கி நம்மையும் உருக்க வச்சு ஒரு பழமொழியே உண்டு. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு ஒரு பழமொழியும் உண்டு. நல்ல வேளை நான் திருவாசகத்தில் உருகவில்லை. ஏனென்றால் அந்த உருக்கம் என்பது ஒரு உணர்ச்சி அப்படிங்கிறது சன்னியாசிக்கு தேவையில்லை. ஒருவேளை சாமானிய மனிதன் அதை படித்து பாட்டு உருகி நெக்குருகி கண்ணீர் வடித்து செல்லலாம். ஆனால் மகானாகிய மாணிக்க வாசகரை பார்க்கிறேன். அவர் எவ்வளவு பெரிய மகான்! அவர் ஏன் உருகுகிறார்? அவர் ஏன் இறைவனை இந்த அளவுக்கு கொஞ்சுகிறார்? வார்த்தைகளை பார்த்தீர்கள் என்றால், தேனே, அமுதே, முத்தே, மாணிக்கமே, ஆரமுதே, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை போட்டு மாணிக்க வாசகர் இறைவனை கொஞ்சி தீர்த்துட்டார். ஏன் இந்த கொஞ்சுதல்
அப்படின்னு பார்க்குறேன். இதை பார்க்கும் பொழுது என்ன தெரியுதுன்னா, இறைவனுடைய கையில் முக்தி இருக்கிறது. அந்த ஒரு விஷயம், அந்த மெயின் மேட்ரு இறைவனுடைய கையில் இருக்கிறது. வேறு வழி இல்லை, அவரை கொஞ்சித்தான் ஆக வேண்டும். அந்த மெயின் மேட்ரை எப்படியாவது வாங்கித்தான் ஆக வேண்டும். நான் மாணிக்க வாசகருக்கு நான் மறுபடியும் வருகிறேன். எனக்கு அச்சோப்பதிகம், மாணிக்க வாசகர் அந்த திருவாசகத்தில் கடைசி பகுதியாக அச்சோப்பதிகம், அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் நான் ரொம்ப ரசித்தது. அதை இந்த இடத்துல உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அதாவது மாணிக்க வாசகர் வந்துட்டு முழுக்க 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 இறைவனை கொஞ்சுகிறார், கெஞ்சுகிறார், அழுது அடம்பிடிக்கிறார். திருவாசகத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அழுது அடம்பிடிக்கிறார். கடைசியில் கடவுள் வந்துட்டு சரியப்பா இந்தா உனக்கு முக்தின்னு கொடுத்துட்டார். அச்சோப்பதிகம் வருகிறது. அந்த அச்சோப்பதிகத்தில் மாணிக்க வாசகர் ஒன்று பகிர்ந்துக்கிறார், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது என்னன்னா, இறைவா எனக்கு நீ முக்தி கொடுத்துட்ட, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இங்கே பாரு, நீயும் நானும் ஒன்றோடு ஒன்றாக கலந்து விட்டோம், உன் கையில் நான் இருக்கிறேன், என் கையில் நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுறாரு. அந்த ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நான் அதை அப்படியே உங்ககிட்ட நான் காட்டுறேன். இறைவனுடைய கையில் மாணிக்க வாசகர் இருக்கிறார், மாணிக்க வாசகரின் கையில் ஈஸ்வரன் இருக்கிறார். அப்போ மாணிக்க வாசகர் கேட்கிறார், ஜெயிச்சது நீயா நானா? ஈஸ்வரா, ஜெயிச்சது நீயா நானா? ஏன்னா உன் கையில் கேவலம் இந்த மாணிக்க வாசகர் தான் இருக்கிறேன், ஆனால் என் கையில் ஆனானப்பட்ட அந்த ஈஸ்வரன் நீயே இருக்கிற அப்படின்னு மாணிக்க வாசகர் சொன்ன இந்த விஷயத்தை நான் உண்மையிலேயே ரொம்ப ரசித்தேன். ஆனால் இதுலேயும் சாரமாக எடுத்து இறைவனை ஏன் இவ்வளவு கொஞ்சி கெஞ்சி அழுது அடம்பிடித்து அந்த முக்தியை வாங்க வேண்டும்? இந்த இடத்துல ஒரு சின்ன குறிப்பையும் நான் சொல்லிக்கொள்கிறேன். பெருமக்களை, சத்தியமாக முக்தி என்பது இறைவனின் கையில் இல்லவே இல்லை. அது என் கையில், உங்கள் கையில், அனைத்து மனிதர்களின் கையில் தான் இருக்கிறதே தவிர, இறைவன் என்ன தெரியுமா? நான் ஒரு பெரிய விஷயத்தை சொல்லிடுறேன். ஸ்டேடியத்தில் பால்கனி சீட்டில் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அப்படியே ஒரு பெப்சி குடிச்சுக்கிட்டு கீழே நடக்கிற அந்த விளையாட்டை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு தொழிலதிபரை போல் இறைவன் இந்த பூமியில் நடக்கும் விளையாட்டை வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். இதை மகாபாரதத்தில் கிருஷ்ணன் சொல்லுவார். அதை அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது தான் அந்த உண்மை புரியும். அதாவது 3 கர்மாக்களாகிய சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் அப்படிங்கிறதுல ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். சஞ்சிதத்தை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், இறைவன் சொல்கிறார், கிருஷ்ணன் சொல்கிறார். பிராரப்தத்தை பற்றியும் எனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் ஆகாமியத்தை பற்றி எனக்கு தெரியாது. ஒரு மனிதன் இந்த நொடியில் என்ன கர்மா செய்கிறானோ அதுதான் ஆகாமியம். அந்த ஒரு மனிதன் இந்த நொடியில் என்ன நினைக்கிறான் என்பது எனக்கு தெரியாது. அவனுடைய சஞ்சிதம், முதல் பிறவியிலிருந்து இந்த பிறவி வரை அவன் என்னென்னெல்லாம் செஞ்சான் அது எனக்கு தெரியும். பிராரப்தம், இந்த பிறவியில் அவனுக்கு என்னென்னெல்லாம் கிடைக்கப் போகிறது எனக்கு தெரியும். ஆனால் இந்த நொடி ஆகாமியம், அவன் என்ன சிந்திக்கிறான் என்பது எனக்கு தெரியாது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்தில் சொல்கிறார். இந்த ஒரு சாரத்தை எடுத்து அலசி பார்த்தாலே தெரியும், பகவான் அந்த இடத்தில் பூமியில் இருக்கிற ஜீவராசிகளாகிய நமக்கு சுதந்திரம் கொடுக்கிறார். விதி அப்படின்னு ஒன்று இருக்குது. பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் அப்படியே வாழ்க்கை மாறாமல் போக போகுதா அப்படின்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. கிடையாது, மாறாமல் போக போகுது அப்படின்னா கூட நாம் இந்த ஆகாமியம் இருக்குது தெரியுமா, அதை வைத்து மாற்றிக்கொண்டே செல்லலாம். அதையும் மேலே இருந்து பகவான், அடடா அங்கே பாரு, அவன் விளையாட்டவும் மாற்றி கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறான், இவனை பாரு, இவன் வந்துட்டு பெரிய தொழிலதிபர் ஆக போகிறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், டமால்னு சன்னியாசி ஆகி போயிட்டான் என்று ஆச்சரியமாக பகவானே வந்து பார்த்து கொண்டிருப்பார். இங்கே நடக்கும் திருப்பு முனைகள் பகவானுக்கே தெரியாது. ஏனென்றால் இந்த விளையாட்டை, அந்த விளையாட்டில் அந்த நொடியில் இருக்கும் சுதந்திரத்தை நம்மிடமே கொடுத்திருக்கிறார் என்பதை சொல்லிவிட்டு, முக்தி நம் கையில் தான் இருக்கிறது. இப்போ பாருங்கள், இது தெரியாமல் நம்ம வந்துட்டு பகவானை ரொம்ப சோப்பு போட்டுட்டோம், ரொம்ப பட்டர் தடவிட்டோம், ஷூவை நக்கிட்டோம். அதாவது இந்த இந்த விஷயம்தான் அப்படியே ஆன்மீகத்திலேருந்து ஆஃபீஸ்க்கு வந்துருச்சு. ஆஃபீஸில் மேலதிகாரியை பார்த்து ரொம்ப சோப்பு போட்டு, பட்டர் போட்டு, ஜால்ரா தட்டி, சிஞ்சா தட்டி, அவங்களோட ஷூவையே நக்கி, ரொம்ப என்னுடைய மைனஸ் பாயிண்ட்டே அதுதான். என்னுடைய மேலதிகாரியை சோப்பு போடாமல் விட்டது தான் என்னுடைய மைனஸ் பாயிண்ட்டே. அது மட்டும் நான் அங்கே உலகத்தில் இருக்கிறப்ப பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இன்றைக்கி என்னுடைய மேலதிகாரியை வந்துட்டு நல்ல தாஜா பண்ணி சோப்பு போட்டு ஐஸ் வச்சு இந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால், இந்நேரம் என்னை ஹெச்ஓடி ஆக்கி, டீன் ஆக்கி, இன்னும் வயது முதிர்ந்த பெண் என்னை வைஸ் சான்சலராகவே ஆக்கிவிட்டு இந்த உலகம் ரசித்திருக்குமே தவிர துறவரத்துக்கு வருவதே கேள்விக்குறியாக ஆகி போய் இருக்கும். நல்ல வேளை, பகவான் வந்துட்டு வேறு மாதிரி கொண்டு வந்து விட்டு விட்டார்.
இப்போது இந்த விஷயம்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆன்மீகத்தில் இருக்கிற பகவானை பார்த்து கொஞ்சுகிற விஷயம், சோப்பு போடுகிற விஷயம், முக்திக்காக செய்கிற இந்த விஷயம் அப்படியே ஆஃபீஸில் வந்து நம்ம மேலதிகாரியையும் செய்வது போல் ஆகிவிட்டது. பெருமக்களை, நான் உங்களிடம் ஒன்று சொல்லட்டுமா? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய துறவி யார் தெரியுமா? மனைவிதான். எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு நீயே கதி என்று கணவனிடம் வந்து சரணாகதி அடைகிறாளே, அந்த மனைவியைப் போல் ஒரு துறவி இந்த உலகத்தில் வேறு யாராவது உண்டா? அதே போல் அப்படியே இந்த இடத்தில் சந்நியாசத்துக்கு வரும் ஒரு மனிதன் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு இறைவா, ஈஸ்வரா, நீயே கதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேர்கிறார் தெரியுமா? இதுதான் துறவரம் என்று சொல்கிறோம் தெரியுமா? இந்த ஆன்மீக வரலாறை புரட்டி பார்த்தீர்கள் என்றால் இதை தான் வந்துட்டு இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம். இறைவனே கதி என்று சரணாகதி அடைந்து விடுதல், இதுதான் துறவரத்தின் உச்சபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம்ல. இப்போது இதை வந்துட்டு இன்னொரு விதத்தில் பார்த்தோன்னா, அந்த இறைவனும் எனக்கு வேண்டாம்னு சொல்கிறதுக்கு ஒரு கட்ஸ் இருக்குது தெரியுமா? ஒரு தில் இருக்குது தெரியுமா? அதைத்தான் இந்த உரையின் சாராம்சமாக உங்களிடம் நான் கடத்தப் போகிறேன். எதற்கு இறைவனை கொஞ்ச வேண்டும்? அந்த முக்திக்காக. அந்த முக்தியே வேண்டாம் என்று சொல்வதற்கு கட்ஸ் வேணும்ல. இறைவா, இதுக்காகத்தான் உன்னை கொஞ்சிக் கொண்டிருக்கிறேனா? வேண்டாம். இவ்வளவு தாஜா பண்ணுறேனா? வேண்டாம் என்கிற சாராம்சத்துக்கு வருகிறேன். வரலாறில் நாம் இந்த நிலைக்குத்தான் வந்திருக்கிறோம். எந்த நிலை? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறைவனே சரணாகதி அப்படின்னு வருகிற அந்த நிலை. அந்த புள்ளியையும் விட்டுவிட்டு இறைவனும் வேண்டாம். இதை சொன்னவர் திருமூலர். திருமூலர் மட்டுமே திருமந்திரத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறார். ஈசனோடு உனக்கு ஆசை இருக்கிறது என்றால் அந்த ஆசையையும் அறுத்து விடு அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். அப்படியே நான் திருவள்ளுவருக்கு வருகிறேன். திருவள்ளுவர் என்ன பண்ணுறாருன்னா, பற்றுக. அந்த முதல் சொல்லிலேயே எனக்கு உடன்பாடு இல்லை. நல்ல வார்த்தை தான், ஆனால் நான் சொன்னேனே அந்த பழைய நிலையிலேயே இருந்து பேசுகிறார். பற்றுக, இறைவனை பற்றுக அப்படிங்கிறார். அதாவது பற்றுக, பற்றற்றான் பற்றினை, அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு அப்படின்ற ஒரு திருக்குறள் சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, இறைவனை சரணாகதி அடைந்து விடு அப்படிங்கிற அந்த பழைய நிலையில்தான் திருவள்ளுவர் சொல்கிறார். அதற்கும் மேலே ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையை எனக்கு தெரிஞ்ச திருமூலர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத அந்த இடத்துல நான் சொல்லிட்டு, இப்படியாக இறைவனை பற்றி கொள்வதும் ஒரு மாதிரியான துறவு அற்ற நிலைதான் என்கிற இந்த புள்ளியை நான் சொல்லிக்கொள்கிறேன். சரியப்பா, என்னதான் நீ சொல்ல வர்ற? இறைவனை கொஞ்சம் கூடாதுன்னு சொல்கிறியா? சரி, ஓகே. அப்போ திட்டணும்னு சொல்கிறியா? நீங்கள் பாருங்கள், நம்ம மக்கள் எப்போவுமே இது வேண்டான்னு சொன்னால் அப்போ அது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இறைவனை கொஞ்சம் கூடாதுன்னு சொல்கிறியா? சரி, கொஞ்சலை. அப்போ திட்டணுமா? பெருமக்களே, இருமைகள் அப்படின்னு ஒன்று உண்டு. இருமை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு விஷயத்தை கொண்ட ஒரு விஷயம், அதுக்கு பேர் இருமைகள் அப்படின்னு உண்டு. இன்ப துன்பம் அது ஒரு இருமை. விருப்பு வெறுப்பு, ஆண் பெண், பகல் இரவு, சூரிய சந்திர, இந்த மாதிரி இந்த உலகத்தில் நான் ஒன்று சொல்லவா, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்துமே இருமைகள் தான். இருமை இல்லாமல் ஒன்றே ஒன்றாக தனித்து இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நான் இன்னொன்று சொல்லட்டுமா? காலையில் 6 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சு நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்களோ அது ஏதாவது ஒரு இருமைக்குள்ளே ஒரு இருமையில் தான் நீங்கள் உட்காந்துட்டு இருப்பீங்க. ஒன்று, நீங்கள் துன்பத்திலேயே இருப்பீங்க, இன்பத்துக்கு போகணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. முயற்சி பண்ணி இன்பத்துக்கு போயிடுவீங்க. இல்லை, இன்பத்தில் இருக்கிறப்ப திடீர்னு அதுவாக வலிக்கு துன்பத்துக்கு வருமோ, இல்லை நீங்களும் ஏதோ பண்ணி துன்பத்துக்கு வருவீங்க. அப்படி இல்லைன்னா விருப்பில் இருப்பீங்க, அதுலேருந்து டபால்னு வாங்கி வெறுப்புக்கு வருவீங்க. மனைவி மீது காதலில் இருப்பீர்கள், டபால்னு வந்து வெறுப்பில் வருவீங்க. இந்த மாதிரி உங்கள் 24 மணி நேரமும் இந்த இருமையில் ஏதாவது ஒன்றில் தான் இருப்பீர்கள். பெருமக்களை, நான் ஒன்று சொல்லட்டுமா? நடுக்கோடு என்று ஒன்று இருக்கிறது. அந்த நடுக்கோட்டை லட்சத்தில் ஒருவருக்குத்தான் அந்த நடுக்கோடே ஞானத்திற்கு வருகிறது. லட்சத்தில் ஒருவருக்குத்தான் அப்படி ஒன்று இருக்கிறது என்று தெரிகிறது. அந்த நடுக்கோட்டில் நிற்பதற்கான ஞானம் கோடியில் ஒருவருக்குத்தான் வருகிறது. இன்பத்திலேயே இருக்கிறோம், இல்லை துன்பத்திலேயே இருக்கிறோம். துன்பத்தில் இருந்தவொன்னே நோ இது எனக்கு வேண்டாம்னு முயற்சி பண்ணி இன்பத்துக்கு தான் போகிறோமே தவிர, இன்பம் துன்பம் ரெண்டுக்கும் நடுக்கோட்டில், விருப்பு வெறுப்பு ரெண்டுக்கும் நடுக்கோட்டில், இந்த மாதிரி நடுக்கோட்டில் இருக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு முயற்சி பண்ணுறோமா? அது கோடியில் ஒருத்தருக்கு தான் அந்த ஞானமே வருது. இப்போ அந்த நடுக்கோட்டை பற்றி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? நான் பெரிய ஞானத்தை நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் உங்களை ஆண் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லது பெண் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் ஒன்று சொல்லட்டுமா? அது உடம்புக்கு.
உங்களுடைய ஆன்மா இருக்குது தெரியுமா, அது ஆணா அல்லது பெண்ணா? ஒன்று சொல்லட்டுமா, நடுக்கோடு. நீங்கள் உண்மையிலேயே ஓர் அலி என்பதை எப்பொழுது நீங்கள் உண்மையிலேயே புரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய ஆன்மீக நிலை உச்சத்திற்கு வருகிறது. இப்போ நான் ஒரு சின்ன கன்க்ளூஷனாக இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். இறைவன் மீது நீங்கள் வைத்திருக்கும் பற்றை எப்பொழுது நீங்கள் அறுக்கிறீர்களோ அதே சமயத்தில் நீங்கள் நாத்திகவாதியாகவும் ஆகிவிடாமல் நடுக்கோட்டில் எப்பொழுது நிற்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன் கடவுளாகவே ஆகி போகிறீர்கள் என்கிற ஒரு சின்ன கன்க்ளூஷனை இந்த இடத்துல நான் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். சரி, கடவுளை நான் கொஞ்சலை, கடவுள் என்னையை கொஞ்சுற மாதிரி அந்த மாதிரி யோசிக்கலாமா? கடவுள் என்னையை கொஞ்சுற மாதிரி இந்த இடத்துல பெருமக்களே நான் உங்ககிட்ட ஒரு 3 அடுக்குகள் நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் நான் கீழிருந்து ஆரம்பிக்கிறேன். கீழே 3 அடுக்குகளில் கீழே இருக்கிறது கொஞ்சம் கீழ்நிலை. அதாவது கடவுள் என்னை கொஞ்ச வேண்டும் என்பதற்காக நான் கடவுளை கொஞ்சுகிறேன் என்கிற ஒரு கீழ்நிலையான அடுக்கு. 3வது அடுக்கு, கடவுள் என்னை கொஞ்சணுங்கிறதுக்காக நான் கடவுளை கொஞ்சுறேன் அப்படிங்கிற அந்த அடுக்கு. 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உயர்வான நிலை, ஆனாலும் மத்தியமமான நிலை. அது என்னென்னா, கடவுள் என்னை கொஞ்சணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஓகே, நான் நல்லவனாக இருக்கேன், யாருடைய சோத்துலையும் நான் மண்ணள்ளி போடலை, நான் தர்மப்படி நடக்கிறேன், அதர்மத்தின் மூலமாக வருகிற விஷயங்கள் எதுவும் எனக்கு வேண்டாம், நான் தானம் செய்கிறேன், தர்மம் செய்கிறேன், எந்த ஒரு உயிருக்கும் சேதாரம் இல்லாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன், என் வாழ்க்கையை மிக மிக பரிசுத்தமாக நான் வைத்துக்கொள்கிறேன். அப்போது கடவுள் என்னை கொஞ்சுவாரா அப்படிங்கிற அந்த நிலை வந்துட்டு 2ஆம் நிலை, மத்தியமமான நிலை. உத்தமமான நிலை, உச்சமான நிலை எது தெரியுமா? கடவுள் என்னை கொஞ்சுவதும் எனக்கு தேவையில்லை என்று அதையும் புறக்கணித்துவிட்டு சுயமாக இந்த ஆன்மா சுத்தபத்தமாக பரிசுத்தமாக இருக்கிறது. ஆனால் இதை காரணமாக வைத்துக்கொண்டு கடவுள் என்னை கொஞ்ச வேண்டும் என்பதெல்லாம் எனக்குள் எதிர்பார்ப்பு இல்லை என்கிற உச்சபட்சமான நிலை. இந்த 3 அடுக்குகளையும் உங்களிடம் நான் சமர்ப்பிக்கிறேன். உங்களுடைய நிலை என்ன என்பதை பார்த்து கொள்ளுங்கள். இந்த உரையின் கடைசி பகுதிக்கு நான் வருகிறேன். ஆன்மீக பரிணாமம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன். நீங்கள் என்ன நினைக்கலாம், இவன் வந்துட்டு மாணிக்க வாசகரை திட்டானே, மாணிக்க வாசகரே வந்துட்டு ஒரு மாதிரி தாழ்மைப்படுத்தி பேசிவிட்டானே. சத்தியமாக கிடையாது. நான் வந்துட்டு ஒரு மலை எங்கே இருக்குது, மடு கூட இல்லை, ஒரு துரும்பு. சத்தியமாக சொல்கிறேன், என்னை நான் ரொம்ப சப்மிசிவாக பொலைட்டாக பேசணுன்றதுக்காக சொல்லவில்லை. உண்மையிலேயே தூசி எங்கே இருக்கிறது. மாணிக்க வாசகரை பற்றி பேசுகிறதுக்கு இந்த நாட்கள் கூட அருகதை கிடையாது. அவர் எவ்வளோ பெரிய மகான். ஆனாலுமே இந்த சாராம்சத்தை பார்த்தோம் என்றால் எதற்காக கடவுளை இப்படி விழுந்து கொஞ்சணும், தேனே முத்தே மணியே என்று. அதற்கு பதிலே திருமூலர் சொன்னது போல அவர் மீது வைத்திருக்கும் அந்த ஆசையையும் அறுத்துவிடு என்பது இன்னும் உன்னதமாக இருப்பது போல் இந்த ஆன்மாவுக்கு தோன்றியதனால் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போது ஆன்மீக பரிணாமம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் வர்றேன். இங்கே பாருங்கள், முதல் பிறவியாக நாம் எல்லாம் பிறந்தோம் தெரியுமா? புழுவாக அல்லது ஒரு செல் உயிராக பிறந்தோம் தெரியுமா? அப்பொழுது நமக்கு என்ன ஆன்மீக நிலை இருந்ததோ அதை விட ஒரு புல்லாக, செடியாக, மரமாக வந்த பிறகு நம்முடைய ஆன்மீக நிலை கொஞ்சம் உயர்ந்திருக்கும். அந்த ஒரு செல் உயிரியாக, கிருமியாக இருந்தப்போ நம்முடைய ஆன்மீக நிலையை விட மரம் செடி கொடியாக அடுத்த கட்டத்துக்கு வந்தப்போ ஆன்மீக நிலை உயர்ந்திருக்கும். ஆன்மீக பரிணாமத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ மரம் செடி கொடிகளில் இருந்த ஆன்மீகத்தை விட மிருகமாக வந்த பொழுது நம்மளுடைய ஆன்மீகம் வளர்ந்திருக்கும். குரங்காக, புலி சிங்கமாக இருந்ததை விட இப்போ மிருகத்திலிருந்து மனிதனாக முதல் மனிதன் வந்தான் தெரியுமா? அவனுடைய ஆன்மீக நிலை மிருகமாக அந்த ஆன்மா இருந்ததை விட வளர்ந்துருக்கும். இப்போ முதல் மனிதனில் இருந்து ஆரம்பித்து இன்னைக்கு நம்மெல்லாம் இருக்கிறோம் தெரியுமா? இன்னைக்கு நீங்கள், நான், இன்னைக்கு இந்த உலகத்தில் 2024 இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆன்மாக்களுடைய ஆன்மீக நிலை சத்தியமாக உயர்ந்திருக்கும் என்பதனால் நான் ஒரு பெரிய விஷயத்தை நான் சொல்கிறேன். விமர்சனமாக இருந்தாலும் இது உண்மையிலேயே அலசி ஆராயப்பட்ட கருத்து. அதை நான் சொல்கிறேன். ஸ்ரீராமருக்கு இருந்த ஞானத்தை விட இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஞானம் பெரிது. மாணிக்க வாசகருக்கு இருந்த ஞானத்தை விட இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஞானம் பெரிது. ஏனென்றால் அந்த ஆன்மீகம் பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்து கொண்டே இருக்கும். இன்றிலிருந்து 1000 வருடம் கழித்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஆன்மா அப்படி பயணம் பண்ணி போயிருந்திருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமே, இதை விட 1000 வருஷத்தில் இன்னும் கண்டுபிடிக்காத விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்.
கடவுளை ஒருவேளை நேரடியாக கூட பார்த்துருக்கோம், இன்னும் என்னென்னமாலும் கூட கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம வந்துட்டு மூளையுடைய வரையறைக்குள் தானே இருக்கிறோம். இதிலிருந்து இன்னும் நிறைய கண்டுபிடிச்சு 1000 வருஷம் கழித்து ஆன்மீகம் வேற ஒரு பரிணாமத்துக்கு போயிருக்கும். இப்படி வந்துட்டு ஆன்மா வந்துட்டு இந்த பரிணாம வளர்ச்சியில் அப்படி மேலே போய்கிட்டே இருக்குது என்பதனால் மாணிக்க வாசகரை நான் குறை சொல்லவே இல்லை. நாம் வளர்ந்து வருகிறோம். அதனால தான் நீங்கள் பார்த்து என்ன தெரியும், ஸ்ரீராமரை இன்னைக்கும் வச்சு நம்ம பட்டிமன்றத்தில் நம்ம கிழிச்செடுக்கலையா? மறைந்திருந்து வாலியை அம்பு விட்டார், நிறை மாத கர்ப்பிணி சீதாவை போயிட்டு காட்டுக்குள்ளே விட்டுட்டு வந்தார். இந்த மாதிரி ஸ்ரீராமராக இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும், நமக்கு கடந்த காலத்தில் இருக்கிற கடவுள்களையே நம்ம பட்டிமன்றத்தில் வச்சு கிழிக்கிற அளவுக்கான ஞானம் நமக்கு எப்படி வந்தது என்றால் ஆன்மீக பரிணாமம் நாம் பெற்றிருக்கிறோம் என்பதனால் இந்த ஞானத்துக்காகத்தான் இந்த உரையை நான் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறேனே தவிர எந்த மகானையும் தாழ்மைப்படுத்தி பேச வேண்டும் என்பது கிடையாது. இந்த உரையை நான் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நிறைவு செய்வதற்கு எனக்கு ஜெயகாந்தனுடைய வரிகள் என் மனதிற்கு வருகிறது. அது என்னன்னா, ஜெயகாந்தன் சொல்கிறார், அருமையாக சொல்கிறார், வளைந்து கொடுத்தே பழக்கப்பட்ட இந்த சமூகத்திற்கு நிமிர்ந்து நேராக நிற்கும் என்னை பார்த்தால் திமிர் பிடித்தவனைப் போலதான் தெரியும். ஆனால் மக்களே, நான் திமிர் பிடித்தவன் அல்ல, நான் சரியாக நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறேன். வளைந்து கொடுத்தே பழக்கப்பட்ட நீங்கள் என்னை பார்க்கும் பொழுது திமிர் பிடித்தவன் என்று சொல்கிறீர்கள் என்கிற இந்த ஜெயகாந்தனின் வார்த்தையை சொல்லி, பெருமக்களே, உங்களுக்கு ஞானம் கிடைக்கட்டும், உங்களுக்குள் ஆன்மீக பரிணாமம் வளர்ந்து வரட்டும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தோடு அன்போடு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஓம் நம சிவாய நமக. நன்றி.